கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியங்களோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை மறுபடியும் கட்டுவிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். நீ கட்டப்படுவாய். ஒருவேளை இன்று நம் வாழ்விலே காணப்படுகிற கட்டவிழ்ந்து காணப்படுகின்ற சூழ்நிலைகளை தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்குகிறார். அது ஒருவேளை வேலை இல்லாமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம். குழந்தை இல்லையே, என் குடும்பத்தை எப்படி கட்டுவேன்? வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, என் குடும்பத்தை எப்படி கட்டுவிப்பேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களா? ஒருவேளை நோயின் காரணமாக, கடன் பிரச்சனையின் காரணமாக சோர்ந்து போய் இருக்கிற உங்களை தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மற்றவர்களுக்கும் உன்னை பெரிய அவருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு தருகிறார். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்களை செய்கிற ஒரு நாட்கள் வரைக்கும் நாம் பொறுமையோடு கூட அவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். ஒருவேளை இந்த நாட்களிலே நம்முடைய மதில்கள் இடிந்து போய் காணப்படலாம். தேவனாகிய கர்த்தர் அதை எழுப்பி வைத்து அதை கட்டி ஸ்திரப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் செய்து நம்மை மகிழ பண்ணுவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.